ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய நாள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை எட்டி இருப்பதால் சம்பந்தப்பட்ட தரப்புகள் மிகுந்த பதட்டத்தில் இருப்பது அம்பலமாக இருக்கின்றது. முன்னாள் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவரும் அரச புலனாய்வு பிரிவின் தலைவரும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தொடர்பான விசாரணைகளில் மூன்றாவது சந்தேக நபர் என்று பெயரிடப்பட்டிருப்பவருமான சுரேஷ் சலே குற்றவியல் சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் நீதவானிடம் தனிப்பட்ட முறையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை அளிக்க தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. சிஐடி பணிப்பால் ஷானி அபேசேகரவால் தான் விசாரிக்கப்படக்கூடாது என்று நீதிமன்றத்தில் முறையீடு செய்து மூக்குடைப்பட்ட சுரேஷ் சலே அடுத்ததாக ஷானி தவிர யார் வேண்டுமென்றாலும் வரட்டும், ஷானி வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் நீதிமன்றம் அவற்றை ஒரே அடியாக புறம் தள்ளிவிட்டது. மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சுரேஷ் சலே பாதிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய சட்டத்தரணி சொல்லும் நிலையில் என்ன மாதிரியான ஒரு ரகசிய வாக்குமூலத்தை அவர் வழங்கப் போகிறார் என்று ஒரு பெரும் பரபரப்பு நிலவ ஆரம்பித்திருக்கிறது. சுரேஷ் சலே எப்படியெல்லாம் ராணுவ புலனாய்வு பிரிவை கையாண்டார்? அவருடைய மேற்பார்வையின் கீழ் இருந்த கிரித்தலை ராணுவ முகாமில் பணியாற்றிய ராணுவ புலனாய்வாளர்களில் சிலர் கீர்த்திமிகு ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் காணாமற் போதல் போன்றவற்றுக்கு எப்படியெல்லாம் காரணமாக அமைந்தார்கள். சுரேஷ் சலே பிள்ளையான் நட்பு. பிள்ளையானின் இணைப்பு செயலாளராக இருந்த ஹன்சீர் அசாத் மௌலானா பிரித்தானியாவின் சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய பேட்டியில் கூறிய சுரேஷ் சலே சஹ்ரான் சந்திப்பு, சுரேஷ் சலே ராஜபக்சேக்களின் விசுவாசம் மிகு தொண்டனாக இயங்கிய விதம் என்று விரிவான தகவல்களை நாம் கடந்த காலங்களில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம். சுரேஷ் சலேவின் கைது என்பது, அதுவும் பயங்கரவாத தடை சட்டத்தில் தடுத்து வைத்து விசாரணை என்பது யாருமே எதிர்பாராத ஒரு திருப்பம். ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு கூட இல்லாத ஒரு முக்கியத்துவம் சுரேஷ் சலேவுக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னணியை புரிந்து கொள்ள டீப் ஸ்டேட் என்று சொல்லப்படும் பாதாள அரசு பற்றிய பூரண தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சரி, சுரேஷ் சலே நீதவானிடம் ஈஸ்டர் தாக்குதல் குறித்து அவரையும் ஏனைய சந்தேக புள்ளிகளையும் இணைக்கும் கோடுகளை கீறி காட்டுவாரா, அல்லது அவருக்கு மேலே உள்ள யாராவது இருப்பதாக கூறி கை காட்டுவாரா, அல்லது சதித்திட்டம் பற்றிய ஒட்டுமொத்த பின்னணியையும் விவரிக்க போகிறாரா? அப்படி ஏதும் இல்லாவிட்டால் அவரை நோக்கி எறியப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு மட்டும் பதிலை வழங்கப் போகிறாரா என்ற விவரங்கள் எதுவும் தெரியவில்லை. இது எப்படியோ சுரேஷ் சலே தனிமையில் நீதிபதியிடம் வழங்க இருக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம் இந்த ஈஸ்டர் விசாரணைகளில் ஒரு சிறப்பு நிகழ்வாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதேவேளை நீதிமன்ற விசாரணைகளின் போது சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான சட்டத்தரணி பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸுக்கும் ராணுவ தளபதிக்கும் இடையில் சூடான வாத விவாதங்கள் நடந்ததாக புலனாய்வு ஊடகவியலாளர் தரிந்து உடுவேகிதர குறிப்பிடுகிறார். திலீப பீரிஸ் பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு வேக பந்து வீச்சாளரையும் ஹெல்மெட் இல்லாமல் எதிர்கொண்டு அடித்தாடும் விவியன் ரிச்சர்ட்ஸ் போன்ற ஒருவர். திலீப பீரிஸ் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஃபைல் கட்டுடன் வருகிறார் என்றாலே எதிர்த்தரப்பு உளவியல் ரீதியாக தோற்றுவிடும். அப்பேற்பட்ட திலீப் பீரிஸ் ராணுவ தளபதி அழைப்பெடுத்து எகிறுகிறார் என்பதற்காக சும்மா இருப்பாரா என்ன? ஏன் இந்த முரண்பாடு வந்தது? திலீப் பீரிஸ் ராணுவ தளபதி இடையிலான அனல் பறக்கும் தொலைபேசி உரையாடலினுடைய பின்னணி என்ன? கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் திலீப் பீரிஸ் ராணுவத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை ஏற்றிக்கொண்டு கதறவிட்டிருந்தார். ராணுவ புலனாய்வு பிரிவோ ராணுவமோ இந்த விசாரணைகளில் எந்தவித ஒத்துழைப்பையும் வழங்குவதில்லை என்று விளாசினார். மேலும் ராணுவ புலனாய்வு பிரிவின் சில அதிகாரிகள் சாட்சியாளர்களை மிரட்டுவதாகவும் இந்த விசாரணைகளை சீர்குலைக்க முயன்று வருவதாகவும் தோலுரித்து காட்டினார். ஒரு சாட்சியின் வீட்டில் இருந்த 6 நாய்களும் விஷம் வைத்து கொல்லப்பட்டிருந்ததாகவும், மற்றொரு சாட்சியின் வீட்டில் கைத்துப்பாக்கியையும் குண்டுகளையும் போட்டு கைது செய்ய முயற்சி ஒன்று நடந்ததாகவும், மற்றொருவர் மீது போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டு ஒன்று ஜோடிக்கப்பட்டதாகவும் அம்பலப்படுத்தியிருந்தார். திலீப் பீரிஸ் சொன்ன இந்த சாட்சியாளர்கள் மீதான அச்சுறுத்தல் பட்டியலில் ராணுவ புலனாய்வு பிரிவினர் மட்டுமல்ல, ஒரு சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாக எடுத்துரைக்கப்பட்டது. அதாவது ஈராவூரை சேர்ந்த ஒரு சாட்சியை அச்சுறுத்தி இருக்கிறார்களாம். கிழக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரின் அலுவலகத்தில் வேலை பார்க்கும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரும் இன்னும் சிலரும். வாழைச்சேனையைச் சேர்ந்த சாட்சி சிஐடியில் போய் என்ன உளறினாய் என்று கேட்டு தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. போதைப் பொருள் சம்பந்தமான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்பட்டே இவர் மீது இந்த வன்முறை பிரயோகிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் தரிந்து ஜெயவர்தன. இப்படி தாக்கப்பட்ட நபரின் தந்தையும் இராணுவத்தில் பணியாற்றிய ஒருவர் என்றும் அவர் பிள்ளையானுடன் சிறையில் உடனிருந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. பிள்ளையானின் முடிவில்லாத சிறை காண்டத்தை பற்றி பேசும்போது ஒரு முக்கிய விஷயம் இங்கே வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது.
அதாவது இதுவரை மறைக்கப்பட்டிருந்த ஒரு விவகாரம் வெளிப்பட்டிருக்கிறது. அநேகமாக பெரியதொரு கைது நடக்கலாம். சுரேஷ் சலே அளிக்க போகிற வாக்குமூலத்தை போன்ற ஒன்று அது. அதை நாம் பிறகு பார்க்கலாம். இப்போது நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயம் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் விவரமாக விவரித்து அம்பலப்படுத்திய ராணுவ புலனாய்வு பிரிவினர் சாட்சிகளை தொல்லைக்குட்படுத்திய விவகாரம். திலீப பீரிஸின் நீதிமன்ற சாட்சியம்தான் கடந்த 2 நாட்களாக சமூக ஊடகங்களை ஆக்கிரமித்திருந்தது. அவருடைய ஒவ்வொரு வாக்கியமும் வைரலாக இருந்தது. செய்தி சேனல்களும் தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் இந்த சாட்சியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் திலீப பீரிஸுக்கு ராணுவ தளபதி தொலைபேசி அழைப்பு ஒன்றை நேற்று விடுத்ததாகவும், நீங்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை மீது அள்ளி எறிந்ததால் எமக்கு வீதியில் இறங்கி நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதற்கு பதிலளித்த திலீப பீரிஸ் தான் முழு ராணுவத்தின் மேலும் பழி போடவில்லை என்றும், ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள 40 முதல் 50 பேர் கொண்ட ஒரு பிரிவே இத்தகைய குற்றச் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளதாகவும், இத்தகைய புற்றுநோய்களை ராணுவத்தில் இருந்து அகற்றி ராணுவத்தை சுத்தம் செய்யுமாறு பதிலளித்திருக்கிறார். இந்த பதிலால் உரையாடல் மேலும் சூடாகி இருக்கிறது. ராணுவத்தில் இருக்கும் ஒரு சிலரை காரணம் காட்டி முழு ராணுவத்தையும் அபகீர்த்திக்குள்ளாக்கி இருக்கிறீர்கள் என்று ராணுவ தளபதி சொல்ல, அதற்கு திலீப பீரிஸ், நான் ராணுவத்தையோ புலனாய்வு பிரிவையோ நாசம் செய்ய வரவில்லை, எமக்கு ஒத்துழைப்பு தாருங்கள், எமக்கு ஒத்துழைப்பு கிடைத்தால் என் சாட்சியத்தை திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்ல, ஜனாதிபதியிடம் முறையிட வேண்டி வரும் என்று சொல்லி இருக்கிறார் ராணுவ தளபதி. அதற்கு பதிலளித்த திலீப பீரிஸ், நீங்கள் யாரிடமாவது போய் சொல்லிக் கொள்ளுங்கள், ஆனால் எமக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு கிடைக்காவிட்டால் உங்களையும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவரையும் நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டி ஏற்படும் என்று ஒரு போடு போட்டிருக்கிறார். இந்த உரையாடல் பற்றி சொல்லி இருக்கும் ஊடகவியலாளர் தரிந்து உடுவைகுதர, அதன் பிறகு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவு மற்றும் சிஐடியின் முக்கிய புள்ளிகளுக்கும் இடையில் ஒரு தீர்மான மிகு சந்திப்பு ஒன்று நடந்ததாகவும், இனிமேல் சிஐடிக்கு ஒத்துழைப்பு வழங்க முறையான அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டதாகவும் விவரித்திருந்தார். இப்படி ராணுவ புலனாய்வு பிரிவு ஒத்துழைக்காமல் போனது ஒன்றும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக நடந்த ஒன்று அல்ல. லங்கா நியூஸ் ஆசிரியர் பிரதீப் எக்னலிகோடவின் வழக்கிலும் ராணுவ புலனாய்வு பிரிவு சிஐடிக்கு முறையாக ஒத்துழைக்கவில்லை. கடைசியில் 2015ஆம் ஆண்டு ஷானி அபேசேகர ஹோமாகம நீதவான் நீதிமன்றில் இது பற்றி முறைப்பாடு ஒன்றும் செய்திருந்தார். இதே மாதிரிதான் ஊடகவியலாளர் கீத் நொயா தாக்கப்பட்ட விவகாரமும் கூட. தேசிய பாதுகாப்பை பூச்சாண்டியாக காட்டி ஒத்துழைக்க மறுத்தது ராணுவ புலனாய்வு பிரிவு. ஆனால் சிஐடி உறுதியாக இருந்ததால் தகவல்களை வழங்க வேண்டியதானது. ஆச்சரியம் என்னவென்றால், இன்னமும் இதில் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை. ஏன் என்ற காரணத்தை சொல்ல தேவையும் இல்லை. ஃபைல் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருக்கிறதாம். எந்த காலத்தில் எப்போது அது நகரும் என்றுதான் தெரியவில்லை. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு என்பது தனிப்பட்ட நபர்கள் தாக்கப்பட்டது போல, காணாமலாக்கப்பட்டது போல ஒன்றல்ல. அது 279 பேரை பலியெடுத்த ஒரு கொடும் துயர். அதற்கு கூட ஒத்துழைப்பு வழங்காமல் இழுத்தடிப்பது என்பது எவ்வாறான மனநிலை என்றுதான் தெரியவில்லை. நிறைவாக பிள்ளையானுடன் உடன் இருந்த சிறை கைதி சொன்ன அந்த முக்கிய சாட்சியத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்வோம். ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலை தொடர்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 2015ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் இருந்தபோது சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பான விசேட விற்பனர் என்று சொல்லப்படும் பேராசிரியர் ரொஹான் குணரத்ன அவரை போய் 3 முறை சந்தித்ததாகவும், இந்த சந்திப்புகளில் அவரோடு 2 பெண்களும் இருந்ததாகவும், இதில் ஒருவர் பின்னாளில் இராணுவத்தில் மேஜர் பதவியில் நியமிக்கப்பட்டதாகவும் சிஐடி மற்றொரு புதினத்தை கண்டுபிடித்திருக்கிறது. இந்த ரொஹான் குணரத்ன கம்மன் பிலவின் கொஞ்சம் படித்த வேர்ஷன் என்று சொல்லலாம். கம்மன் பில சொல்வதைத்தான் அவரும் சொல்வார். இவரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு சஹ்ரான் மட்டும்தான் காரணம் என்று புத்தகம் எழுதிய ஒரு ஆத்மா. இதையெல்லாம் பார்க்கும்போது ஈஸ்டர் குண்டுவெடிப்பு விசாரணைகளும் அதன் எதிர்கால போக்கும் தான் அரசாங்கத்தின் பயணத்தை தீர்மானிக்க போகின்றன. ஈஸ்டர் விசாரணைகள் சரியாக நடந்து முடிந்தால் இலங்கை அரசியலில் ஒரு மாபெரும் மலர்ச்சி ஏற்படும். ஆனால் அது அத்தனை இலகுவான விஷயம் அல்ல. அரசியல்வாதிகளும் ஊடக மாஃபியாக்களும் பாதாள அரசின் எச்ச சொச்சங்களும் எப்படியாவது இந்த அரசை வீழ்த்த முயன்று கொண்டிருக்கின்றன. இந்த சவால்களை எல்லாம் முறியடித்தால்தான் இலக்கை அடையலாம். சாதிக்குமா அரசு? பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.